கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதீர் என பெருந்தலைவர் காமராசர் குறித்த விவாதத்திற்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். பெருந்தலைவர் காமராசர் குறித்து திருச்சி சிவா பேசியது சர்ச்சையாகிய நிலையில், மரியாதைக்குரிய தலைவர்களின் மாண்பை காக்கும் வகையில்தான் எந்த கருத்தும் பகிரப்பட வேண்டும் என மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பெருந்தலைவர் காமராஜரை பச்சை தமிழர் என்று போற்றியவர் தந்தை பெரியார் என தனது சமூக வலைதள பக்கத்தில் முதல்வர் பதிவிட்டிருக்கிறார். குடியாத்தம் இடைத்தேர்தலில் பெருந்தலைவருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் என முடிவெடுத்தவர் பேரறிஞர் அண்ணா என்பதையும் அவர் நினைவுபடுத்தியுள்ளார். காமராஜர் மறைந்தபோது அவருக்கு மகன் போல நின்று இறுதி மரியாதைக்கான ஏற்பாடுகளை செய்து நினைவகம் அமைத்தவர் கருணாநிதி என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்ததை சுட்டிக்காட்டியுள்ள திமுக தலைவர் ஸ்டாலின், தனது திருமணத்திற்கு பெருந்தலைவர் வந்ததை வாழ்நாளில் கிடைத்தற்கரிய பெரும்பேறு என குறிப்பிட்டுள்ளார். இத்தனை சிறப்புமிக்க பெருந்தலைவர், பெருந்தமிழர் குறித்து பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியல்ல. சமூக நீதியையும் மதச்சார்பற்ற நல்லிணக்கத்தையும் உருவாக்க வாழ்நாளெல்லாம் உழைத்த பெருந்தலைவரின் கனவுகளை நிறைவேற்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைப்போம், வீண் விவாதங்களை தவிர்ப்போம் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் உள்ள ஆலுவா பகுதியில் செயல்பட்டு வரும் சூப்பர் மார்க்கெட் காவலாளி மீது இளைஞர் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இளைஞர் கார் பார்க்கிங் செய்யும் பகுதியில் தனது பைக்கை நிறுத்த வந்துள்ளார். இதற்கு முதியவர் மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரத்தில் காவலாளியை தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அதிமுக பாஜக கூட்டணியில் அமமுகவை இணைப்பதற்கு பழனிசாமி இணக்கம் காட்டிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் ஓபிஎஸ்ஐ கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள சம்மதிக்க மாட்டார் என்றும் தெரிய வருகிறது. அமமுக ஆரம்பிக்கப்பட்டு 7 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் அக்கட்சியுடன் இணக்கமாக இருப்பது என எடப்பாடி பழனிசாமி தற்போது முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேவேளையில் கட்சி தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருக்கும் நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தை கூட்டணியில் சேர்க்க பழனிசாமி தரப்பில் சம்மதம் கிடைக்க வாய்ப்பில்லை என்றே கூறப்படுகிறது. ஆன்லைன் வர்த்தகத்தில் அதிக லாபம் பெற்றுத் தருவதாக 5 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த சினிமா தயாரிப்பாளர் ரவீந்திர சந்திரசேகருக்கு மும்பை காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் ரவீந்திர சந்திரசேகரை மும்பை போலீசார் கைது செய்ய வந்தனர். ஆனால் அவருக்கு உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்ததால் விசாரணைக்கு ஆஜராக கூறி சம்மன் வழங்கினர். மேலும் ரவீந்திர சந்திரசேகர் கூட்டாளிகளான கிண்டி மணிகண்டன் மற்றும் கொளத்தூர் பாண்டி ஆகிய இருவரை மும்பை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டார பகுதிகளில் ஆடி முதல் நாள் என்பதால் இறைச்சி கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் கடைகளில் இயல்பை விட மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் ஆட்டுக்கறி 1 கிலோ 800 ரூபாய்க்கும், கோழிக்கறி 200 ரூபாய்க்கும், நாட்டு மீன் ரூபாய் 200க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஓமலூர் அருகே எருதுவிடும் விழாவை முன்னிட்டு காளைகளை கொண்டு ரோட் ஷோ நடத்தப்பட்டது. பெரியாம்பட்டியில் ஆடி மாத பிறப்பையொட்டி எருதுவிடும் விழா இன்று நடக்கவிருக்கும் நிலையில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டன. இதனால் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பழுதாகி நின்ற கனரக லாரியால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சென்னை செல்லும் மார்க்கத்தில் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பணிக்கு செல்பவர்கள், பள்ளி கல்லூரிகளுக்கு செல்பவர்கள் அவதிக்கு ஆளாகினர். இந்நிலையில் போக்குவரத்து காவலர்கள் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டாரத்தில் கோடை மழை இல்லாததாலும் கடும் பனிப்பொழிவு மற்றும் வெப்பம் காரணமாகவும் சுமார் 5000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட எள் பயிரின் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏக்கருக்கு 4000 ரூபாய் வரை செலவு செய்த விவசாயிகள் மகசூல் குறைவால் பெரும் வருவாய் இழப்பை சந்தித்துள்ளனர். கடும் பனியால் எள் செடிகள் வளராமல் பூ மொட்டுகள் கருகியதே இதற்கு காரணம். பாதிக்கப்பட்ட வயல்களை வேளாண்மைத்துறை அதிகாரிகள் கணக்கெடுத்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி சிப்பிக்குளம் மீனவ கிராமத்தில் சுமார் 500 கிலோ கொடுவா மீன் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத், மீனவர்களுக்கு கூடுதல் வருமானம் ஈட்ட இந்த மீன் வளர்ப்பு முறை உதவியாக இருக்கும் என தெரிவித்தார். முன்னதாக மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி மையம் மற்றும் நபார்டு வங்கி மூலம் மீனவர்களுக்கு கடலில் கூண்டுகள் அமைத்துக் கொடுத்து அதன் மூலம் கொடுவா மீன்கள் வளர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
பொதுத்துறையைச் சேர்ந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கடன்களுக்கான MCLR வட்டி விகிதங்களை 0.1 விழுக்காடு குறைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த வட்டி விகித குறைப்பு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இவ்வங்கியில் கடன் வட்டி விகிதம் 8.25 விழுக்காட்டிலிருந்து 8.15 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக சென்ற பிப்ரவரி முதல் ரிசர்வ் வங்கி கடன் வட்டி விகிதங்களை 1 விழுக்காடு குறைத்திருப்பது கவனிக்கத்தக்கது. நாட்டின் முன்னணி வாகன தயாரிப்பு நிறுவனமான மாருதி சுசுகி, எர்டிகா மற்றும் பலினோ கார்களின் விலையை 1.4 விழுக்காடு உயர்த்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த விலை உயர்வு உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. குறிப்பாக இந்த கார்களில் 6 ஏர்பேக்ஸ் அமைக்கப்பட்டுள்ளதால் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. பலினோ கார்களின் விலை 6,70,000 முதல் 9,92,000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. எர்டிகா கார்களின் விலை 8,97,000 ரூபாய் முதல் 13,25,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. IPO எனப்படும் பொதுப்பங்கு வெளியிட்ட 5 நிறுவனங்களில் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் 2,688 கோடி ரூபாயை முதலீடு செய்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஜூன் மாதத்தில் மட்டும் 8 நிறுவனங்கள் பொதுப்பங்கு வெளியீட்டில் களமிறங்கின. HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஓஸ்வால் பம்ப்ஸ், எலன்பேரி இண்டஸ்ட்ரியல் கேசஸ், கல்பத்தரு, சம்பவ் ஸ்டீல் டியூப்ஸ் ஆகிய நிறுவனங்களின் பொதுப்பங்கு வெளியீட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்கள் முதலீடு செய்திருக்கின்றன. நாட்டின் நிலைமைகளை கண்காணித்து வட்டி விகித குறைப்பு குறித்து முடிவெடுக்கப்படும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சி மற்றும் நிலையான விலை ஆகிய இரண்டும் சரிபாதி அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் தற்போதைய சூழல்களை பொறுத்திருந்து கண்காணித்து முடிவெடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக கடன் வட்டி விகிதங்கள் சென்ற பிப்ரவரி முதல் 1 விழுக்காடு குறைக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் அடுத்த நிதிக் கொள்கை கூட்டம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறவுள்ளது. மேகாலயா மாநிலத்தில் 75 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த பிரபல பேக்கரி ஒன்றை உணவு தர கட்டுப்பாட்டு ஆணையம் மூடியுள்ளது. கேக், ரொட்டி போன்ற உணவுப் பொருட்களை செய்தித்தாள் காகிதத்தில் சுற்றித் தந்ததுதான் இதற்கு காரணம். இதே குற்றச்சாட்டின் பேரில் மேலும் 4 பேக்கரிகள் மூடப்பட உள்ளன. செய்தித்தாளில் அச்சிடுவதற்கு பயன்படும் ரசாயன பொருட்கள் உடல் நலனுக்கு மிக ஆபத்தானவை என்றும் அவை உணவுப் பொருளில் ஒட்டிக்கொண்டு வயிற்றுக்குள் செல்வதால் உயிருக்கே கூட ஆபத்து நேரிடும் என்றும் FSSAI தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா அரசில் பங்கேற்க சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவுக்கு அம்மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் அழைப்பு விடுத்திருப்பது ராஷ்டிர அரசியல் களத்தில் பேசுபொருளாகி இருக்கிறது. மகாராஷ்டிர மாநிலத்தில் சட்ட மேலவை எதிர்க்கட்சித் தலைவரும் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு MLAவுமான அம்பாதாஸ் தானேவியின் பதவிக்காலம் நிறைவடைவதை ஒட்டிய விவகாரத்தில் 2029 ஆட்சி மாறும் என உத்தவ் தாக்கரே பேசினார். இதற்கு பதிலளித்த பட்னாவிஸ், நீங்கள் இப்போதே எங்களுடன் இணைந்து ஆட்சி பொறுப்பில் அமர வாய்ப்பு உள்ளது. இது பற்றி நாம் தனியாக பேசலாம் என்று கூறினார். பட்னாவிஸின் அழைப்பு விளையாட்டானது என உத்தவ் தாக்கரே கூறிவிட்டார். ஆனால் இது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயமல்ல என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். மகாராஷ்டிரா ஆளும் கூட்டணியில் முதல்வர் பட்னாவிஸுக்கும் துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவுக்கும் இடையிலான பிணைக்கு நீர்பூத்த நெருப்பாக இருந்து வருவது அனைவருக்கும் தெரியும். ஷிண்டே தரப்பு சிவசேனா அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டால் பட்னாவிஸ் அதிருப்தியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே சிவசேனாவின் ஷிண்டே பிரிவை கழற்றிவிட்டு உத்தவ் தாக்கரே பிரிவை சேர்த்துக் கொள்வது குறித்து பாஜக பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. உத்தவ் தாக்கரேவுக்கான பட்னாவிஸின் அழைப்பு விளையாட்டானது என்று கூறப்பட்டாலும் மகாராஷ்டிரத்தில் ஆளும் கூட்டணியில் முக்கிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான தொடக்க நிலை சமிக்கையாக இதை பார்க்கிறார்கள் மகாராஷ்டிர அரசியல் வரலாற்றை நன்கு அறிந்தவர்கள். காமராஜர் குறித்து திமுக MP திருச்சி சிவா கூறிய கருத்துகளுக்கு வரலாற்று சான்றுகள் இல்லை என்பதால் அவை பற்றி பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கருத்தை வெளிப்படுத்தினார். தமிழ்நாட்டில் சரித்திரத்தை பற்றி பேசியே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதை சம்பந்தப்பட்ட இரு முன்னாள் முதல்வர்களும் இல்லை. இதை யாராலையும் உறுதிப்படுத்த முடியாது. இதுக்கு எந்த விதமான ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவும் கிடையாது. இது ஒருத்தர் சொல்றாரு, அதை இதை மறுத்து பேசணும்னா அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க இருக்கணும். சம்பந்தப்பட்டவங்க 2 பேருமே முன்னாள் முதல்வர், 2 பேரும் இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பற்றி பேசாம இனிமேல் நடைமுறை சாதாரண மக்களுடைய அன்றாட வாழ்வாதார பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டும்.
நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் வங்காள மொழி பேசுபவர்களை இலக்காக கொண்ட சோதனைகள் நடத்தப்படுவது குறித்து விளக்கம் அளிக்குமாறு மத்திய அரசுக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜூன் மாதத்தில் வங்காள மொழி பேசுபவர்கள் வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனைகள் நடத்தப்பட்டன. இவற்றின் அடிப்படையில் வங்காள மொழி பேசுவோர் என்ற ஒரே காரணத்துக்காக பலர் தவறாக கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் 6 பேர் நாடு கடத்தப்பட்டிருப்பதாகவும் தொடரப்பட்ட ஆட்கொணர்வு மனுக்களை நீதிமன்றம் விசாரித்து வருகிறது. ஆடி பிறப்பை முன்னிட்டு காரைக்குடி பட்டு நிறுவனத்தில் பட்டுப்புடவைகள் வாங்க ஏராளமான வாடிக்கையாளர்கள் குவிந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் பல்வேறு துணிக்கடைகளில் சலுகை விலையில் ஆடைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தள்ளுபடி விலையில் புடவைகள் விற்கப்பட்டதால் கடைகளில் கூட்டம் அலைமோதியது. பெண்கள் போட்டி போட்டு புடவைகளை அள்ளிச் சென்றனர். தமிழகத்தில் இன்று முதல் 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி, வேலூர் ஆகிய மாவட்டங்களிலும், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகம் இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் அலாஸ்கா நகரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. சான் பாயிண்ட் தீவுக்கு 87 கிலோமீட்டர் தொலைவில் 20 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் உருவானதாக தெரிவிக்கப்பட்டது. 7.3 ரிக்டர் மற்றும் 5.2 ரிக்டர் அளவில் என 2 முறை தீவிர நிலநடுக்கமும் அதனைத் தொடர்ந்து பலமுறை லேசான நடுக்கங்களும் உணரப்பட்டன. அதனால் அலாஸ்கா பென்சுலா பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. சான் பாயிண்ட் கடற்கரையில் அதிக உயரத்தில் கடல் அலைகள் எழுந்தன. 2 மணி நேர கண்காணிப்புக்கு பிறகு சுனாமி எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டது. மெக்தி ஹசன், டன்சிக் ஹசன் ஆகியோரது சிறப்பான ஆட்டத்தால் இலங்கை அணியுடனான 20 ஓவர் கிரிக்கெட் தொடரை பங்களாதேஷ் அணி கைப்பற்றியது. கொழும்புவில் நடைபெற்ற 3வது மற்றும் கடைசி T20 கிரிக்கெட்டில் பங்களாதேஷ் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் சிறப்பான வெற்றியை ஈட்டியது. முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 132 ரன்களை எடுத்தது. தொடக்க வீரர் பதுன் நிசங்கா 46 ரன்கள் எடுத்தார். சிறப்பாக பந்து வீசிய மெஹ்தி ஹசன் 11 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை சாய்த்தார். 138 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை பங்களாதேஷ் அணி 2 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் 17வது ஓவரிலேயே எட்டியது. இங்கிலாந்து மகளிர் அணியுடனான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. சவுத்தாம்ப்டன் நகரில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 258 ரன்கள் எடுத்தது. சோஃபி டங்லி 82 ரன்களும், அலைஸ் டேவிட்சன், ரிச்சர்ட்ஸ் 53 ரன்களும் எடுத்தனர். 259 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை இந்திய அணி 10 பந்துகள் வீதமிருந்த நிலையிலேயே எட்டியது. தீப்தி சர்மா 64 ரன்கள் விளாசி வெற்றிக்கு வழிவகுத்தார். 3 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. பிரபல பாலிவுட் நடிகை கியாரா அத்வானி பெண் குழந்தைக்கு தாயாகியுள்ளார். ஹிந்தியில் MS தோனி, தெலுங்கில் பரத் அன்னே நேனு, கேம் சேஞ்சர் உள்ளிட்ட ஏராளமான வெற்றி படங்களில் நடித்து புகழ்பெற்றவர் கியாரா அத்வானி. பாலிவுட் நடிகர் மல்ஹோத்ராவை காதலித்து வந்த இவர் 2023ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு நடிப்பிலிருந்து விலகியிருந்த கியாரா அத்வானி கர்ப்பமாக இருந்தார். மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பிரசவத்துக்காக சேர்க்கப்பட்ட அவர் பெண் குழந்தையை பிரசவித்துள்ளார். ஆடி பிறப்பை முன்னிட்டு காரைக்குடி பட்டு நிறுவனத்தில் பட்டுப்புடவைகள் வாங்க ஏராளமான வாடிக்கையாளர்கள் குவிந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் பல்வேறு துணிக்கடைகளில் சலுகை விலையில் ஆடைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தள்ளுபடி விலையில் புடவைகள் விற்கப்பட்டதால் கடைகளில் கூட்டம் அலைமோதியது. பெண்கள் போட்டி போட்டுக்கொண்டு புடவைகளை அள்ளிச் சென்றனர். சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து அதிகரிப்பால் தக்காளி விலை குறைந்துள்ளது. கடந்த சில வாரங்களாக 20 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ தக்காளி தற்போது 15 ரூபாயாக குறைந்துள்ளது. இதேபோல மற்ற காய்கறிகளின் விலையும் சற்று சரிந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். திருநெல்வேலி
திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள புகழ்பெற்ற சொரிமுத்து ஐயனார் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆடி அமாவாசை திருவிழா இந்த ஆண்டும் விமரிசையாக கொண்டாடப்பட ஏற்பாடு முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் வனப்பகுதியில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சில கட்டுப்பாடுகளோடு கோயில் வளாகத்தில் தங்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குழி இறங்குதல் திருவிழா வருகிற 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் நடைபெறுகிறது. இதற்காக 23 முதல் 25ஆம் தேதி வரை அரசு பேருந்துகளில் மட்டுமே பொதுமக்கள் கோயிலுக்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குமரியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான குளத்தில் அனுமதியின்றி மண்வெட்டி எடுத்தது பேரூராட்சி நிர்வாகம்தான் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. குமரி மாவட்டம் மாலைக்கோடு பகுதியில் உள்ள பொதுப்பணித்துறை குளத்தில் மர்ம கும்பல் ஒன்று சட்டவிரோதமாக மண்வெட்டி எடுத்ததோடு தடுப்பணையையும் சேதப்படுத்தியது. இது தொடர்பாக பொதுமக்களும் பொதுப்பணித்துறையினரும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் அனுமதியின்றி மண் வெட்டி எடுத்தது இடைக்கோடு பேரூராட்சி நிர்வாகம் என்பதும் வெட்டி எடுத்த மண்ணை மீண்டும் அதே பகுதியில் கொட்டிவிட்டதாகவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மண் எடுத்துட்டு போனதில் தடுப்பு சுவரில் இடிஞ்சு விழுந்து எல்லாம் அப்படியாச்சு. இப்போ மடையும் இல்லை, மடையெல்லாம் உடச்சி போயிட்டு எடுத்துகிட்டு போனேன். இப்போ தண்ணி விவசாயிகளுக்கு தண்ணி இல்லை. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து மீண்டும் அதிகரித்துள்ளது. கடந்த 2 நாட்களாக வினாடிக்கு 16,000 கனடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 18,000 கனடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி ரம்யமாக காட்சியளிக்கிறது. பீகார் மாநிலத்தில் 125 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என முதல்வர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். பீகாரில் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பல்வேறு சலுகை அறிவிப்புகளை முதல்வர் நிதிஷ்குமார் வெளியிட்டு வருகிறார். இதில் தற்போது 1,67,00,000 வீடுகளுக்கு முதல் 125 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று முதல்வர் நிதிஷ்குமார் அறிவித்தார். பீகார் தேர்தலில் தங்கள் கட்சி வென்றால் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் தேஜஸ்வி யாதவ் கூறியிருந்த நிலையில் தற்போது 125 யூனிட் இலவச மின்சார அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நீங்கள் எல்லாரோட ரிவ்யூவும் கேட்கலாம், அது தவிர்க்கவே முடியாது. அது உங்களோட வேலை. நாங்கள் எப்படி நடிக்கிறோமோ நீங்கள் எங்களோட நடிப்பு, எங்களோட அமைப்பு எப்படி இருக்குன்றது நீங்கள் விமர்சிக்கிறது தவறே கிடையாது. அது ஒரு ப்ரீதிங் பீரியட் தான் கேட்குறோம், அவ்வளோதான். நீங்கள் வேணவே வேணான்னு நான் சொல்லலை. ஒரு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் எல்லாம் தெரியும். பெரிய படமாக இருக்கட்டும், சின்ன படமாக இருக்கட்டும், அது கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரிவ்யூ பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் கேட்டேன். நீங்கள் கேட் வெளியில் தான் இருக்கணும், உள்ளே வரக்கூடாது அப்படின்னலாம் கட்டளை போடல. ஒரு விண்ணப்பம். நீங்களும் நாங்களும் ஒரே குடும்பம் தான்.